وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நாம் இப்போது இருப்பது துல்காதா மாதத்தில். இதற்கு அடுத்து வரக்கூடியது துல்ஹஜ் மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடியது முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதங்களோடு சேர்த்து ரஜபு மாதம் 4வது மாதம், அது ஒன்று மட்டும் இடையில் வருது. இந்த 4 மாதங்களையும் அஷ்ஹருல் ஹுரும், போர் நிறுத்த தடை காலங்கள் என்று இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. இந்த 4 மாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கக்கூடாது, சச்சரவுகள் செய்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் தடை சொல்லியிருக்கிறது. இந்த தடையை பற்றி குர்ஆன் சொல்லுது, இன்ன ஐத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு வருஷத்தின் மாதங்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஏட்டில் 12 மாதங்கள் தான். யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்து, அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த நாளிலிருந்து ஒரு வருஷத்தின் மாதங்கள் என்பது 12 மாதங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதில் 4 மாதங்கள் சண்டை தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த 4 மாதம், அதில் 3 மாதங்கள் வரிசையாக வரும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதி, காலம் அதற்குரிய வடிவத்தில் அது சுற்றி கொண்டிருக்கிறது. யௌம ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்து, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து காலம் அதற்குரிய வடிவத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன், ஒரு வருடம் என்பது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அவற்றில் 4 மாதங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்ட மாதங்கள். சலாசுன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் வரிசையாக வரும். இந்த 4ல் 3 வரிசையாக வரும். துல்காதா, துல்ஹஜ்ஜா, வல் முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் வரிசையாக வரும். ரஜபும், 4வது மாதம் ரஜபு மாதம். அது ரஜபுங்கிறது இடையில இருக்குது, நமக்கு ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில இருக்கிற ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் சண்டை நிறுத்த காலங்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பொதுவாக சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். அல்லாஹ் பொதுவாக 4 மாதங்கள் சண்டை நிறுத்த மாதங்கள்னு தான் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள் என்பதை விளக்கி சொன்னார்கள். இப்போ இதில் என்ன கருத்து இருக்குதுன்னா, உலகம் படைக்கப்படுவதற்கு காலத்தில் இருந்தே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படித்தான். ஒரு வருஷம்ன்றது 12 மாதம், அதில் 4 மாதம் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாதுங்கிறது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்படித்தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது காலகாலமாக அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் இப்படி இருந்தாலும் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து இதை அமல்படுத்தி காட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது எதற்காகன்னா, ஹஜ்ஜி நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகள் பயமில்லாமல் ஹஜ்ஜி செய்யணும். அதுக்காக ஹஜ்ஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி துல்காதா, ஹஜ்ஜு முடித்த பிறகு அவங்க பயமில்லாமல் ஊருக்கு திரும்பணும், அது முஹர்ரம். அப்படி ஹஜ்ஜுக்கு முன்னாடி 1 மாதம், ஹஜ்ஜுக்கு பின்னாடி 1 மாதம்னு ஹஜ்ஜை பிரதானப்படுத்தித்தான்
இந்த சண்டை நிறுத்த காலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரஜபு மாதம்னு இடையில ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த ரஜபு இடையில வருவதற்கு விளக்கம் சொல்லும்போது கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரஜபு மாசத்துல உம்ரா செய்வாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துக்கும் போகிற வசதி இல்லை. போகிற வர்ற பாதை சமாதானமாக அமைதியான பாதையாக இருக்கணும். அன்னைக்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. கவர்மெண்ட் உத்தரவாதம், போலீஸ் இராணுவ உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. போகிற வழி நிம்மதியாக இருந்தால் தான் போயிட்டு வர்ற பயணம் உத்தரவாதமாக இருக்க முடியும். அந்த காலத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்தான். அல்லாஹ் சொல்லி வச்சான், அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சு வச்சாங்க. அப்படி 4 மாதங்கள் சண்டை இல்லாத மாதங்களாக வைக்கப்பட்டிருக்கு. நாம் என்ன யோசிக்கிறோம்னா, இந்த ஹஜ்ஜுக்கு அடிப்படையாக இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜுக்கு அடிப்படையாக இருப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு வணக்கத்தை செயல்படுத்துவதற்கு மக்களை அழைத்து அதை நோக்கி மக்களை வரவழைக்கிறார். வரவழைக்கும் போது அவர் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கெல்லாம் உலகத்தில் தலைவர்கள்ன்ற பேரில் நிறைய பேர் இருக்காங்க. அவன் அந்த பொறுப்பு வச்சுட்டு போயிடுவாங்களே தவிர, பதவியில் இருந்துட்டு போயிடுவாங்களே தவிர, அந்த பதவிக்கான நல்ல காரியம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டான். உலகளாவிய அளவில் பாருங்க, இது என்ன நல்ல காரியம் நம்ம செஞ்சோம். இப்போ ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர், உலகத்தில் ரொம்ப செல்வாக்குள்ள அதிபர், அவருடைய சக்திக்கு அவர் என்ன காரியம் எல்லாமோ செய்ய முடியும். கடந்த 4 வருஷத்துக்கு முந்தைய பொறுப்பில் 4 வருஷம் உலகத்தின் சக்தி மிக்க பொறுப்பில் இருந்த அமெரிக்க அதிபர் உலகத்துக்கு என்ன நன்மையை செஞ்சார்? அல்லது நம்ம நாட்டில் பல வருஷங்களாக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாங்க? யோசிச்சு பார்த்தா எல்லாம் கோமாளிகளாகவே இருந்துட்டு போயிட்டாங்க. ஜனங்களை ஏமாற்றக்கூடிய கோமாளிகளாகவும் குரூரமானவர்களாகவே நடந்துட்டு போயிட்டாங்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்தவர்களாக நம்ம பார்க்க முடியல. எல்லா இடத்துலையும் நாம் மனசில் வைக்க வேண்டிய ஒரு தத்துவம் இருக்கு. நாம் பொறுப்பில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லது செய்யணும். இவர் இருந்தார், இந்த நல்லது செஞ்சார். நாம் ஒரு அமைப்பில் இருக்கும்போது நம்மளால அந்த அமைப்புக்கு ஒரு நல்லது நடக்கும். சராசரி ஒரு மனுஷனாக இருக்கிற போது நம்மால மனுஷ குலத்துக்கு ஒரு நன்மை நடக்கும். இந்த சிந்தனை நமக்கு வேணும். அப்படி நம்ம யோசிச்சோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் மிக உன்னதமான ஒரு தலைவர். சராசரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச்ச நம்ம முஸ்லிம்கள் கூட எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம்னா, தியாகி. முஸ்லிம்கள் கூட அவரை பெரிய தியாகி, அல்லாஹ்வுக்காக பிள்ளையவே அறுக்க துணிஞ்சாரு, மனைவி மக்களை அவர் பொருட்படுத்தலை அப்படின்னு ஒரு தியாகியாக, ஒரு நபியாக மட்டும்தான் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறோம். ஒரு தலைவராக அவருடைய நடவடிக்கைகளை நாம் கவனிக்கணும். ஒரு தலைவராக, ஒரு வழிகாட்டியாக அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு கவனிக்கணும். இது உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கெல்லாம் இந்த தலைமைத்துவ பயிற்சி, லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி, லீடர்ஷிப் தகுதிக்கு காசு கொடுத்து மக்கள் போய் கேட்குறாங்க. காசுனாலும் கொஞ்சம் நெஞ்ச காசுகள் இல்லை, பல 1000 ரூபாய்களை கட்டி ஒரு ஆள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்குறாங்க. முன்னேறுவதற்கு, தலைவராவதற்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. காசே கொடுக்காம படிச்சுக்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலிருந்து. நாம் சும்மாவே படிச்சுக்கலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலிருந்து. ஒரு சிறந்த தலைமைக்கான, உலகத்தின் உன்னதமான ஒரு தலைமைக்கான வழிகாட்டுதல்களை அவரிடமிருந்து நாம் படிச்சுக்க முடியும். நான் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லி காட்டுறேன் பாருங்க. முதல்ல அவருடைய தீட்சண்யம். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அந்த குணத்தை தரணும். ஒரு ஆணாக, ஒரு ஆண்மகனாக நம்ம ஒரு தீட்சண்யமான அறிவு, எப்படி நடக்கணுங்கிறத தூர நோக்கில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேணும். நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோமா, என்ன நோக்கத்தில் படிக்க வைக்கிறோம், என்ன இலக்கில் படிக்க வைக்கிறோம்? ஒரு வியாபாரம் தொடங்குறோமா, என்ன இலக்கு, என்ன கணக்கு நமக்கு இருக்கு? ஒரு வீடு கட்டுறோமா, அதில் நமக்கு என்ன கணக்கு இருக்கு? ஒரு இலக்கும் தீட்சண்யமும் தெளிவும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வேணும். ஒரு சமுதாயத்தை வழி நடத்துறதுல அது ரொம்ப அவசியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல காபாவை பற்றி சொல்றான். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கா. இந்த பூமியில் மக்களுக்காக கட்டப்பட்ட
முதல் பள்ளிவாசல் மக்காவில் இருக்கிற பள்ளிவாசல் தான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் போது இஸ்லாமிய அறிஞர்கள் பல புதிய புவியியல் செய்தியை சொல்லுவாங்க. உலகத்தில் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, உலகத்தில் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, தண்ணிக்கு மேலே ஒரு திட்டு போல ஒரு இடம் இருந்துச்சு, தண்ணிக்கு மேலே ஒரு திட்டு போல ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல அல்லாஹ் காபாவை கட்டினான். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் காபாவை கட்ட வைத்தான். எப்போ கட்ட வச்சான்? ஹதீஸில் வருது, பூமியும் வானமும் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால், பூமியும் வானமும் படைக்கப்படுவதற்கு 2000 வருவதற்கு முன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அவ்வல் புகாத்தின் உலிஅத் ஃபில் அர்லி மௌதிஉல் பைத். இந்த பூமியில முதலில் வெளிப்பட்டது காபத்துல்லா இருக்கிற இடம் தான். அங்க முதல்ல காபா கட்டப்பட்டது. காபாவை மலக்குமார்கள் கட்டினாங்க. அந்த மலக்குமார்கள் எப்போ கட்டினாங்கிறத வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். வேற ஒரு இடத்துல ஹதீஸ்ல வந்திருக்கு, ஹலகல்லாஹுல் பைத்த கபுலல் அர்லி பி அல்ஃபை சனத்தி. பூமியை படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காபா எவ்வளவு பழமையானதுன்னு நமக்கு தெரியும். பூமி படைக்கப்படுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியே இல்லை. அப்ப பூமியே இல்லாத போது உலகத்தில் தண்ணி மட்டும் இருந்துச்சு, தண்ணிக்கு மேலே ஒரு சின்ன திட்டு இருந்துச்சு. அந்த திட்டுல அல்லாஹ் காபாவை படைச்சான். படைச்ச பிறகு அதற்கு கீழே அல்லாஹ் உலகத்தை விரித்தான், பூமியை விரித்தான். ஹதீஸ்ல வருது, முதல்ல அல்லாஹு தாலா காபாவை படைச்சான். படைச்ச பிறகு சும்மா முஹிதத்து மின்ஹல் அருள், அதன் கீழே பூமி விரித்து வைக்கப்பட்டது. இப்போ முதல்ல இதுதான் படைக்கப்பட்டுச்சு, இதிலிருந்து பூமி விரித்து வைக்கப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. இது புவியியல் சார்ந்த இஸ்லாமின் கருத்து. முதல்ல தண்ணி இருந்துச்சு, மேலே ஒரு சின்ன திட்டு இருந்துச்சு, அந்த திட்டில் காபா படைக்கப்பட்டது, அதிலிருந்து பூமி விரிக்கப்பட்டது. பூமி விரிக்கப்படுறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே காபா இருக்கு. இந்த காபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தபோது அந்த காபாவுக்கு அல்லாஹ் போக சொன்னான். அங்கே போங்க, மன்னிப்பு கிடைக்கணும்னா அங்கே போங்கன்னு சொன்னான். அது மன்னிப்பு தருகிற இடமாக இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் தீஸ் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஒரு பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட்ட போது காபாவுடைய சுவர்கள் அந்த வெள்ள பிரளயத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதன் அஸ்திவாரம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அந்த அஸ்திவாரம் மலக்குகள் போட்டது. ஆரம்பத்தில் காபாவை கட்டினது மலக்குகள் தானே, அந்த மலக்குகள் போட்டது தான் அந்த அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தான் இன்ன வரைக்கும் இருக்கு. மன்னர் ஃபஹதுடைய காலத்தில் 1970களில் காபாவை புனர் நிர்மாணம் செய்தாங்க. அப்பவும் அந்த அஸ்திவாரத்தை பார்த்தாங்க. புதுசாக அஸ்திவாரம் தோண்டலை, அதே அஸ்திவாரத்தின் மீது தான் காபாவை கட்டினார். அப்போ இந்த அஸ்திவாரம் எப்போ உள்ளது? பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குகள் போட்ட அந்த அஸ்திவாரம் அப்படியே இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே அதன் சுவர்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, அந்த அஸ்திவாரம் மட்டும் அப்படியே மேலே நின்றுச்சு. ஹதீஸுகளில் வருது, ஒரு சிவப்பு நிற திட்டாக அந்த இடம் காட்சி அளித்தது. சிவப்பு நிற திட்டுனா என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு இடம் கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், விழுந்தா கொஞ்ச காலத்துக்கு அந்த என்ன இருக்கும்? சிவப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மண்ணோட அடையாளம் சிவப்பாக இருக்கும். காலம் போக போக அது என்ன ஆகிடும்? அந்த சிவப்பு மாதிரி அது வேற மாதிரி மாறிடும் இல்லையா? இது அப்படி வேற மாதிரி மாறலை, இது சிவப்பு நிற திட்டாக அப்படியே இருந்துச்சு. நபிமார்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மாமின் நபியின் இல்லா வகத ஹஜ்ஜ, எந்த நபியும் ஹஜ்ஜி செய்வார். ஒரு நபிங்கிறவர் ஹஜ்ஜி செய்வார். அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே ஒரு நபி மட்டும்தான் வரல, அவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஹதீஸ் வந்து உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். அதில் அவங்க சொல்லுவாங்க, மாமின் நபியின் இல்லா வக்கத ஹஜ்ஜல் பைத்த, எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்திருக்காங்க. இல்லா மாகான மின் ஹூதின் வ சாலிஹின், ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் தவிர அவங்க மட்டும் அவங்க சமூகத்தை சீர்திருத்த பணியில் ரொம்ப அதிக வேலையில் இருந்ததுனால அவங்களால அதை விட்டுட்டு வர முடியல. இதை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் வருவாங்க,
அந்த அடையாளம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்துட்டு போயிடுவாங்க. இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றார். இங்கே தான் அவருடைய தலைமைத்துவம் வெளிப்படுகிறது. மற்றவங்க எல்லாம் சராசரியா வந்தாங்க போயிட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு? கெட்டணும்னு நினைக்கிறார். இதை உயர்த்தி கெட்டணும்னு நினைக்கிறார். இது ஒரு தலைமைக்கான தீர்மான இயல்பு. வாழ்க்கையில சில காரியங்களை நாம செய்வோம். அந்த இடம் எப்படி? எங்கேயோ ஒரு பாலைவனம், மலைகளாக சூழ்ந்திருக்கிற இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல இந்த அஸ்திவாரம் இருக்கு. அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய இந்த அஸ்திவாரம் அப்படியே இருக்கு. சராசரியா நாம என்ன செஞ்சிருவோம்? நமக்கு என்ன, நம்மளும் வந்தோமா, நாமும் என்ன செஞ்சிருவோம், ஒரு 4-7 சுத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு சராசரி மனிதர்கள் நினைப்பாங்க. சிறப்பான மனிதர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. சிறப்பான மனிதர்கள் அவர் என்ன நினைச்சாரு? நாம கெட்டணும்னு நினைச்சாரு. அன்றைய காலகட்டத்தில் அப்படி கெட்டுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தனிநபரால் அது செய்ய முடியாது. அதனால கெட்டுவோம்னு அவர் நினைச்சார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதி யர்ஃபா இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்தி கட்ட தீர்மானித்தார்கள். இந்த தீர்மானம் இருக்கு பார்த்தீங்களா, இது இப்ராஹிம் நபியினுடைய முதல் தீட்சண்யம். நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற ஒரு விஷயம். பல விஷயங்கள் சமூகத்தில் இருக்கும். சிலதை நம்ம தூசி தட்டி எழுப்பிட்டு கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கும். அதை எழுப்பி செய்யணும் ஒரு தீர்மானிக்கிறார். அதுக்கடுத்து என்ன யோசிக்கிறாரு? பள்ளி வாசல்ன்றது கெட்டிடலாம், ஆனால் அங்கே தொழுகை நடக்கிறது தானே முக்கியம். அவர் தொழுகை நடக்கிறது தானே. தொழுகை நடக்கணும்னா இங்கே ஆள் இருக்கணும். அவர் யோசிக்கிறார், இங்கே ஆள் இருக்கணும். ஆள் இருக்கணும்னா ஊர் உருவாகணும். ஊர் உருவாகணும்னா யாராவது 2 பேர் வந்து குடியிருந்தாகணும். யாரை கொண்டு வந்து குடியிருக்கிறது? அவர் அங்கே இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா, நபி ஆள் இல்லாத இடத்தில் இருக்க முடியாது. நபி நகரத்தில் தான் இருக்கணும். நபி கிராமங்களில் கூட இருக்க முடியாது. நபி என்பவர் நகரங்களில் வசிக்கும். நகரங்களில் தானே மக்கள் இருப்பாங்க, அங்கே தானே மக்கள் வருவாங்க. நபிங்கிற ஒரு நகரங்களில் தான் இருக்க முடியும். அவர் சிரியாவில் இருக்காரு. சிரியா உலகத்தின் தொன்மையான நகரங்களில் ஒன்று. அதை விட்டுட்டு அவர் இங்கே வந்து இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இங்கே ஊர் உருவாகிறதுக்கு வேற யாரையாவது சொல்லணும். எப்பா நீ அங்கே போயிரு. வேற யாரையும் சொல்வதை விட அங்கே போய் இருக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க? எப்படிங்க அங்கே போய் இருக்கிறது? யாருமே இல்லாத இடத்துல எப்படிங்க போய் இருக்குதுன்னு கேட்பாங்க. வேற யாரையாவது இருக்க சொல்வதை விட அவர் தீர்மானிக்கிறார், தன்னுடைய 2வது மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவருக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அங்கு கொண்டு போய் இருத்தி அதன் மூலம் அங்கே ஒரு ஊர் உருவாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தீர்மானம். எவ்வளவு பெரிய யோசனை, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்கா இருக்கிற செழிப்பு, அங்க இருக்கிற கூட்டம். இன்னைக்கு காலையில ஃபஜ்ருக்கு என்ன கூட்டம் அப்படின்னு டிவியில் பார்த்தா அவ்வளவு கூட்டம். சராசரியா ஹஜ்ஜுக்கு வந்து கூட்டம் வர்றது தான் வாடிக்கை. ஆனால் இப்போ வந்து ஹஜ்ஜுக்குன்னு இல்லை, மாதம் பூரா வருஷம் பூரா அந்த கூட்டம் இருக்குது. இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே குழுமி இருக்கிறாங்க. இந்த இடம் காலியாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமா? அங்கே மக்கால இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் யோசிச்சது உண்டு, இந்த இடம் எப்போவாவது கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமானு யோசிச்சது உண்டு. சின்ன மனசுக்குள்ள ஒரு யோசனை. ஆனால் கொரோனா காலத்தில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்துடுச்சு. அல்லாஹ் அப்படி இல்லாமல் உலகத்தில் காப்பாற்றணும். எந்த நிமிஷமும் காலி இருக்காது. ராத்திரி 2:30 மணிக்கு போங்க, 1:30 மணிக்கு போங்க, பகலில் நல்ல உச்சி வெயில் அடிக்கிற 1 மணிக்கு போங்க, அங்கே காலி இருக்காது, கூட்டமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த கூட்டத்தை அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன? ஒரு தலைவருடைய தீட்சணியம் பாருங்க. அல்லாஹ் அது எவ்வளவு பரக்கத்தாக்கி வச்சா பாருங்க. அவர் என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டணும், இருக்கிற பள்ளியை தூக்கி கட்டணும், அந்த இடத்துல தொழுகை நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிந்தனை திறன் இருக்கணும், தைரியம் இருக்கணும், இலக்கில் தெளிவு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தெளிவான இலக்கில் தெளிவு இருக்கணும், போராட்ட குணம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எல்லாம் இருந்தது. அவர் கொண்டு வந்து அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளையையும் கொண்டு வந்து அங்கே விடுறார். விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற ஒரு மனசு தாங்கலை. 2 பேர்த்த தனியாக விட்டுட்டு போகிறோமே, மனசு தாங்கலைன்னா என்ன செய்யறது? வேலை நடக்கணும், வேலை நடந்தாகணும், விட்டுட்டு போகவும் வேணும். ஆனால் மனசு கேட்கல. அதனால் இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுடைய கண்மறைவுக்கு அந்த பக்கம் போன உடனே அல்லாட்ட கரைகிறார். அல்லாட்ட அழுது கேட்கிறார், யா அல்லாஹ்,
என் குடும்பத்தை எந்த விளைச்சல் நிலமும் இல்லாத இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டேன். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின கைர தி ஸர்இன். யா அல்லாஹ், எந்த விளைச்சலும் இல்லாத இடத்துல என் மனைவியையும் மகனையும் நான் குடியிருத்திட்டு வந்துட்டேன். இந்த பைத்திக்கல் முக்கர்ரம், உன்னுடைய பரிசுத்தமான வீட்டுக்கு அருகில். அதுக்கடுத்து சொல்றாரு லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. எவ்வளவு தெளிவு பாருங்க. உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் விட்டுட்டு வர்றேன், ரெண்டாவது நான் குடி அமர்த்துறேன், நான் உங்களை குடி வச்சுட்டு போறேன். எதுக்காக? இங்கே தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த செயலில் இருந்த என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், என்ன இலக்கை நோக்கி செய்ய போறோம்ங்கிறத தெளிவுபடுத்திட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், இறைவா, எந்த ஆதரவும் இல்லாத இடத்துல நான் விட்டுட்டு போறேன், மனித இதயங்களை இதை நோக்கி நீ திருப்பு. ஃபஜ்அல் அஃஇதத்தன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனித இதயங்களை இவர்களை நோக்கி திருப்பு. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார். இந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது அல்லாஹ்ட்ட அவர் கேட்கிறார், இறைவா, மக்களை இதை நோக்கி திருப்பு. கொஞ்ச நேரத்தில் ஜம்சம் தண்ணி கிடைச்சது. அதுக்கப்புறம் மக்கள் அங்கு வந்து சேர்ந்தாங்க. அடுத்த தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஊர் உருவாகி இருந்தது, ஒரு மனித சமுதாயம் அங்கே உருவாகி இருந்தது. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இனி காபாவை கட்டலாம். காபாவை கட்டுறதுக்காகத்தான் இந்த ஊர் உருவாக்க திட்டம் போட்டார். மக்கள் வந்துட்டாங்க, இப்ப காபாவை கட்டலாம் அப்படின்னு அவர் திட்டம் போட்டார். காபாவை கட்டினார். அவரும் அவருடைய மகனுமாக சேர்ந்து காபாவை கட்டி முடிச்சாங்க. இதுல எல்லாம் அவருடைய தீர்மானமும் தீட்சணியமும் தெளிவும் நமக்கு தெரியும். கெட்டி முடிக்கிறார். கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்கிட்ட சொல்றான், மக்களை கூப்பிடுங்க. இப்போ அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், நீ கூப்பிட சொல்ற. அத்தின் அப்படின்னா பாங்கு சொல்லுன்னு அர்த்தம். கூப்பிடுனா தூரத்தில் இருக்கிறவங்கள சத்தம் போட்டு கூப்பிடுறதுக்கு தான் பாங்கு சொல்றதுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றோம், அத்தின் ஃபின்னாசி, மக்களை நீங்கள் அழையுங்கள், பாங்கு சொல்லி கூப்பிடுங்கள், பில் ஹஜ்ஜி, இந்த இடத்துக்கு ஹஜ்ஜி செய்ய வருமாறு கூப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அவர்கிட்ட சொன்னான். அப்போ அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நான் யாரை போய் கூப்பிடுவேன்? யா ரப்பி வமா யுபல்லிகு சௌத்தி, என் சத்தத்தை அவங்க அளவுக்கு தூரத்தில் மக்கள் இருக்காங்க, அவங்க அளவுக்கு என் சத்தத்தை யார் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று அவர் கேட்டார். கால அல்லாஹ் சொன்னான், அத்தின் அலையல் பலா, நீ பாங்கு சொல்லு, அதை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்த அபி குபைஸ் மலைக்கு மேலே ஏறினார். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்கு. இப்போ அங்கே அரசர் வீடு கட்டி வச்சிருக்காங்க, அரசருக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மலையினுடைய ஒரு பகுதி அங்கே இருக்கு. இந்த அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று வசாக அவர் சப்தம் இட்டார், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ கத் அமரக்கும் பிஹஜ்ஜி ஹாதல் பைத், அல்லாஹு தஆலா இந்த வீட்டுக்கு வருமாறு உங்களை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். வந்தா என்ன கிடைக்கும்? லியுஸீபக்கும் பிஹில் ஜன்னா, அப்படி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்து, வயுஜீருக்கும் மின் அதாபின்னார், நரகத்திலிருந்து காப்பாற்றுவதாக வாக்களித்து அல்லாஹ் இந்த வீட்டுக்கு ஹஜ்ஜி செய்ய உங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஃபஹுஜ்ஜு, நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜி செய்ய வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டார். மேலிருந்து சத்தம் போட்டார். அந்த ஹதீஸ் வருது, ஃபஅஜாபஹு, அவர் கூப்பிட்ட போது அவருக்கு பதிலளித்தார்கள், மன்கான ஃபி அஸ்ராபிர் ரிஜாலி, ஆண்களின் முதுகந்தண்டுகளில் இருந்த குழந்தைகளும், வஅர்ஹாமின் நிசாய், பெண்களின் கர்ப்பறைகளில் இருந்த குழந்தைகளும் அவருக்கு பதிலளித்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று பதிலளி, இதோ வந்துட்டோம், இதோ வந்துவிட்டோம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். ஃபமன் அஜாப யௌமைதின், யார் அன்று பதிலளித்தார்களோ, ஹஜ்ஜ அலா கத்ரில் இஜாபா, அவர்கள் பதிலளித்த அளவுக்கு அவர்கள் ஹஜ்ஜி செய்வார்கள். இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் அஜாப மர்ரத்தன், ஒரு தடவை வந்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா மர்ரத்தன், அவர்கள் ஒரு தடவை போவார்கள். ஒயின் அஜாப மர்ரத்தைனி மர்ரத்தைனி, ரெண்டு தடவை நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு தடவை போவாங்க. இப்படி இந்த தல்பியா, லப்பைக் என்கிற சொல்கிற தல்பியா நடைமுறையில் வந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ முதல்ல முஅத்தினாக இருந்தவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கூப்பிடுறாரு. அப்போ அந்த காரியத்திலையும் அந்த சிறப்பு யாருக்கு போகுது? அவர் கூப்பிட்ட அந்த அழைப்புக்கு பதிலாகத்தான் இன்னைக்கும் நம்ம ஊர்ல இருந்து கிளம்புகிற ஆஜிகள் லப்பைக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல ஒரு சுவையான ஒரு செய்தி இருக்கு. லப்பைக்குன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம வந்துட்டோம்னு யார்கிட்ட போறோம்? திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் இந்த ஆயத்தை நல்ல நுணுக்கமா ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுங்கள். யஅதூக, உன்னிடத்தில் அவர்கள் வருவார்கள். ரிஜாலன், கால்நடைகளாக, வஅலா குல்லி வாமிரின், மெலிந்த ஒட்டகைகளிலும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் என்ன சொல்லலை, இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. அவர் என்ன கூப்பிட்டாரு, இங்கே அல்லாஹ் தனக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்கிறான், நீங்கள் எல்லாம் இங்கே வாங்கன்னு அவர் கூப்பிட்டாரு. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லும்போது, நீ கூப்பிடு, அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்லாம அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் லப்பைக்கு சொல்லிட்டு போறாங்களோ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தான் போறாங்க. லப்பைக்கு சொல்லிட்டு போறது அவங்க காபாவுக்கு போறதல்ல. லப்பைக்கு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அழைப்புக்கு பதிலளித்தவர்களாக அவரை நோக்கியே செல்கிறார்கள் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது என்று சொல்வார்கள். அதனால இங்க அழைச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரை நோக்கி நம்ம போறோம். அப்படிங்கிற போது அவருக்கு கிடைக்கிற சிறப்பு நினைச்சு பாருங்க. ஒரு காரியம் செஞ்சார், அவர் ஒரு காரியம் செஞ்சாரு. அந்த காரியத்திற்கு எத்தனை பிரமாண்டமான பதிலை அல்லாஹ் கொடுக்குறான் பாரு. ஒரு சிறப்பான திட்டம் போட்டார், இந்த இடத்துல பள்ளிவாசல் உயர்த்தி கட்டணும் தீர்மானிச்சார். அதுக்குன்னு அவருடைய குடும்பத்தை கொண்டு வந்து வச்சார். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவர்கிட்ட சொன்னா பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னா, பாங்கு சொன்னார். சொன்ன போது அவர் செஞ்ச காரியத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு பாருங்க. இன்னைக்கும் நாம லப்பைக்கு சொல்றது, லப்பைக்கு சொல்லி யாரை நோக்கி தான் போறோம், அவரை நோக்கி தான் போறோம் அப்படின்னு சொல்றோம். சரி, அவர் பள்ளிவாசல் கட்டிட்டார், மக்களை கூப்பிட்டுட்டார். மக்கள் வருவாங்களா இல்லையா? வரும்போது இந்த காரியம் தடைபடக்கூடாது. அவர் எப்படி யோசிக்கிறார் பாரு, இந்த காரியம் தடைபடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிறது போல அன்னைக்கு நினைச்ச மாத்திரத்தில் நாம பயணங்கள் செஞ்சு விட முடியாது. அதனால அவர் யோசிக்கிறாரு, என்ன செய்யணும், இந்த ஒரு வேலையை செய்யறோம், இந்த வேலையை தொடங்கினா மட்டும் போதாது, இது காலகாலத்துக்கும் நிலைக்கணும். இது சிறந்த தலைமைக்கான இலக்கணம், ஒரு சிறந்த தலைமைக்கான இலக்கணம். அது நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் இருக்கும்போது செய்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு பின்னாலேயும் இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறார். இது தடைபடாமல் நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் யோசிச்சு முதல் ஒரு விஷயம் பண்றாரு, இந்த பகுதியை அமைதி மண்டலமாக ஆக்கணும். அதனால அவர் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு செய்கிறார். இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை பிரித்து அதை ஹரம், புனித பகுதி என்று அறிவிக்கிறார். இப்போ மக்காவுக்கு போயிட்டோம்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஹரமுக்கு போகணும், ஹரமுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஹரம் அப்படின்னா அந்த பள்ளிவாசலில் சில பேர் ஹராம்னு குறிப்பிடுவாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசல் மட்டும் இல்லை, இப்போ காபா இருக்கிற பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் மட்டும் இல்லை, அந்த பள்ளிவாசலை சுற்றி சுமார் 87,552 மீட்டர், 87,552 மீட்டர் சுற்றளவுள்ள பகுதியை ஹரம், பாதுகாப்பு மண்டலம்னு அறிவிச்சார். அறிவிச்சு என்ன அதுக்கான விளக்கம் சொன்னாரு, யாரும் யாருக்கும் இந்த இடத்துல தொல்லை தரக்கூடாது, யாரும் யாருக்கும் இங்க தொல்லை தரக்கூடாது, இது தொழுகைக்கான இடம், தொழுகை நிலைநாட்டப்படுற இடம், சண்டை எதுவோ அதெல்லாம் வெளியே போட்டுக்க, என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வெளியே பார்த்துக்க, இந்த இடத்துக்குள்ள சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியை ஹரமாக அறிவிச்சார். அல்லாஹ் அவருக்கு சொன்னா எந்த இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்தை தீர்மானிக்கிறதுல அவருக்கு உதவுனாங்க. உதவும் போது ஹரம் அப்படின்னு அதுக்கான எல்லையை அவர் தீர்மானிச்சார். எப்படி எல்லாம் தீர்மானிச்சார்னா, காபா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிருந்து 4 திசையிலும் ஹரமுடைய எல்லையை தீர்மானிச்சார். காபாவுக்கு வடக்கில் மதீனா இருக்கு, மதீனாவுடைய திசையில காபாலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனால் தன்ஈம்னு ஒரு இடம் வரும். தன்ஈம்ங்கிற இடத்த வடக்கு எல்லையாக தீர்மானிச்சார். அங்கே தான் இப்போ ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த உம்ராவுக்கு போகிறவங்க எல்லாம் 2வது உம்ரா செய்கிறதா இருந்தால் அங்கே போயிட்டு வருவாங்க. அந்த தன்ஈம்ங்கிற இடத்த வடக்கு எல்லையாக தீர்மானிச்சார். அது காபாலிருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கு அடுத்து காபாவுக்கு தெற்கே அரஃபா இருக்குது. அரஃபால மஸ்ஜிது நமீரான்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலை தெற்கு எல்லையாக தீர்மானிச்சார். அதுக்கு அடுத்து காபாவுடைய கிழக்கில் நஜிதுனுடைய திசையில் ஜிஹரானான்னு ஒரு இடம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்த காபாவுடைய ஹரமுடைய கிழக்கு எல்லையாக தீர்மானித்தார். அதுக்கப்புறம் காபாவுக்கு மேற்கே ஜித்தாவுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ஹுதைபியான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹுதைபியா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த இடத்த அதனுடைய வடக்கு எல்லையாக தீர்மானித்தார், மேற்கு எல்லையாக தீர்மானித்தார். இப்படி 4 எல்லைகளை தீர்மானித்து கொடுத்தது யார் கொடுத்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு இதை ஹரம்னு அறிவிச்சார். அறிவிச்சதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே யாருக்கும் எந்த தொல்லையும் செய்யக்கூடாது.
அப்படி சொன்னது நடைமுறையில் இருந்தது. எந்த அளவுக்கு நடைமுறையில் இருந்துச்சுன்னா ஹதீஸ்களில் பார்க்கலாம். தன்னுடைய தந்தையை கொலை செய்தவனை ஒருவர் இந்த எல்லைக்குள் பார்த்தாலும் அவரை நோக்கி விரல் நீட்ட மாட்டார். தன்னுடைய தகப்பனை கொலை செஞ்சவங்களை பார்த்தாலும் அவர் நீட்டி விலை செய்ய மாட்டார். அப்படி அதை புனிதமாக்கினார். மனிதர்களுக்கு மட்டும் புனிதம்னு சொல்லலை, அந்த இடத்துல இருக்கிற விலங்குகளுக்கு கூட தொல்லை செய்யக்கூடாதுன்னார். அந்த இடத்துல இருக்கிற செடி கொடிகளை கூட பறிக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு அக்கிரமத்திற்கும் அதற்குள்ள இடம் இல்லை. யாராவது அதுக்குள்ள அக்கிரமம் செய்ய நினைத்தாலே பாவம்னு சொன்னார். அக்கிரமம் செய்ய நினைச்சாலே பாவம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு எல்லையை தீர்மானித்து இதை அமைதி மண்டலம்னு அறிவிச்சாரு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாம் வந்தபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் செஞ்ச காரியம் நல்ல காரியம் தானே, இந்த பகுதிக்குள்ளே வணக்க வழிபாடுகள் தடையின்றி நடக்கணும்னா இங்கே சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு அவர் செஞ்ச அந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை ஜெயிச்ச காலத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி நீங்கள் அந்த இடத்துல போய் புதுசாக கல் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் அங்கே அடையாளங்கள் வைக்கப்பட்டது. இன்னைக்கெல்லாம் நம்ம போனோம்னா அந்த அடையாளத்தை பார்க்கலாம். ஹுதைபியாவுக்கு பக்கத்தில் அந்த அடையாளத்தை பார்க்கலாம், ஜெரானால அந்த அடையாளத்தை பார்க்கலாம். அதே போல் தன்ஈம்ங்கிற இடத்துலையும் ஹரமனுடைய எல்லைங்கிற அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த அடையாளம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்பாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க இதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு செய்தாங்க. இதுக்குள்ள முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்க வரக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு செய்து அதில் அடிஷனலாக ஒரு திருத்தத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பார்க்குறோங்க, இந்த இடத்துல தொழுகை நடக்கணும், அந்த தொழுகை தடையில்லாமல் நடக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் கையாண்ட அந்த உத்தி பாருங்க. உலகத்தில் எல்லாரும் யோசிக்கணும். அவர் 4500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சது, 4500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லி வச்சது இன்னைக்கும் அது நடப்பில் இருக்கு. வரலாற்றின் எந்த காலகட்டத்திலேயும் இந்த ஹரமின் சட்டவத்தங்கள் மாற்றப்படலை. இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, உலகத்தில் பல சமய மக்களுக்கும் புனித தலங்கள்னு இருக்கு. இப்போ நம்ம இந்துக்கள் வாரணாசியை புனிதம்னு சொல்லுவாங்க. பௌத்த மதத்துக்காரங்கள்ட்ட புத்த கயான்னு ஒரு இடம் இருக்குது, லும்பினின்னு ஒரு இடம் இருக்குது. நேபாளத்தில் லும்பினின்னு ஒரு இடம் இருக்குது. கௌதம புத்தர் பிறந்த இடம் அப்படின்றதுக்காக லும்பினியையும், அவருக்கு ஞான தீட்சை கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக புத்த கயாவையும் அதை புனித இடம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட புனித இடம்னு இருக்கிறது வாட்டிக்கன் இப்போ இருக்குது. ஆனால் உண்மையில் அது வாட்டிக்கன் கிறிஸ்தவ மதத்தினுடைய புனித இடம் இல்லை, அது போப்பு இருக்கிற இடம். அவங்க புனித இடம்னு சொல்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்க, அதனுடைய ஒரு பகுதியில் கல்லறை தேவாலயம்னு ஒரு சர்ச் இருக்குது. கல்லறை தேவாலயம், அங்கே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அந்த இடத்த அவங்க புனித இடமா சொல்கிறாங்க. அதே போல் யூதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, யூதர்கள் பல இடத்தையும் சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு சுவர், வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை புனிதம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பல மதத்துக்காரங்களும் பல இடங்களையும் புனிதம்னு சொல்கிறாங்க தான். ஆனால் இந்த ஹரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதற்கான சட்டதிட்டங்கள், வரையறைகள், வரலாறுகள் எதோடும் இவற்றை எதையும் ஒப்பிட முடியாது. இந்த ஹரமுக்கு எவ்வளோ வருஷம் வரலாறு இருக்குது? 4500 ஆண்டு கால வரலாறு இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு சட்டம் இருக்குது. நீங்கள் ஹரமுக்குள்ள ஒரு புறாவை வேட்டையாடுனீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணணும், அதுக்கு தனி சட்டம். ஹரமுக்கு உள்ள நீங்கள் ஒரு ஆட்டை வேட்டையாடிட்டீங்கன்னா என்ன செய்யணும், அதுக்கு தனி சட்டம். இப்படி சட்ட நுணுக்கங்களால் சூழப்பட்ட ஒரு தொகுப்புடைய ஒரு புனிதம் அப்படிங்கிறது உலகத்தில் நம்ம மக்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்படுத்தின ஹரமை தவிர வேற எந்த ஹரமுக்கும் இல்லை, எந்த புனித தலத்துக்கும் கிடையாது. இப்போ யோசிச்சு பார்க்கணும், அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவர் செஞ்ச வேலையினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது. சராசரியாக நான் மீண்டும் உங்களை சொல்கிறேன், அவர் ஒரு தியாகியாக மாத்திரமே பார்த்துட்டு போகிறோம். அவரிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற பாடங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ஹரம் அப்படிங்கிற ஏற்பாட்டை செய்தவர். அதுக்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஏற்பாடு என்னன்னா, இந்த இடத்துல தொழுகை தடையில்லாமல் நடக்கணும், இந்த ஏரியாவை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சிட்டார். அதுக்கு அடுத்து ஒரு வேலை செஞ்சார். இங்கே தொழுகை தடையில்லாமல் நடக்கணும்னா இது எங்கே ஹஜ்ஜி எப்போ நடக்குமோ அந்த காலகட்டத்தையும் பாதுகாப்பு காலமாக அறிவிக்கணும். ஹஜ்ஜி நடக்கிற காலத்தையும் பாதுகாப்பு காலமாக அறிவிக்கணும். அவர் தான் அறிவித்தார். துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், அதுபோல ரஜபு மாதம்,
இந்த 4 மாதங்களும் போர் செய்யக்கூடாது என்று அறிவித்தார். இந்த 4 மாசத்திலேயும் சண்டை போடக்கூடாது யாரும். அரபு அந்த பிராந்தியத்தில் இருக்கிற யாரும், அன்னைக்கெல்லாம் ஒரு அரசு கிடையாது, மக்கள் குழு குழுவாகத்தான் வசிப்பார்கள். எந்த குழுவுக்கும் எந்த நியதியும் கிடையாது. கொள்ளையடித்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய தொழில். அவங்க அதை குத்தமாக பார்க்கறது இல்லை. இப்போ வடநாட்டிலிருந்து வரக்கூடிய சில பேர் நம்ம ஊரில் கொள்ளையடிச்சிட்டு போகிறானே, சில குறிப்பிட்ட ஊருக்காரங்க, சில குறிப்பிட்ட பகுதிகளுக்காரங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறானே, அவனுக்கு வந்து கொள்ளையடிக்கிறது பாவம்ன்றதெல்லாம் சிந்தனை இல்லை. அது அவனுக்கு தொழில்னு நினச்சிருக்கான். இது மாதிரி தொழிலாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. யாராவது வச்சிருக்கிறவங்கள்ட்ட புடுங்கினா தான் சாப்பிட முடியுங்கிறதுனால இந்த கொள்ளையடிக்கிறத ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க அரபுகள். அதனால் யாரை வேணாலும் அடிப்பாங்க, எப்போ வேணாலும் நடக்கலாம். யார் பாதுகாப்பு இல்லையோ, யார்கிட்ட போதிய ஏற்பாடுகள் இல்லையோ அவங்களுக்கு ஆபத்து எப்போ வேணாலும் ஏற்படலாம் என்றிருந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று மக்களை அழைத்தார்கள். காபாவை கெட்டினாங்க. கெட்டுறதுக்கு முன்னாடி ஊரை உருவாக்கினாங்க. ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு மக்களை கூப்பிட்டாங்க. அந்த பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிச்சாரு. அதோட நிற்கல, ஹஜ்ஜு நடக்கிற காலத்தையும் பாதுகாப்பு காலமாக, யுத்தம் இல்லா காலமாக அவர் டிக்ளேர் பண்ணார். நம்ம இஸ்லாமும் அந்த டிக்ளரேஷனை ஏற்றுக்குச்சு. அவர் இது பண்ணினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, இஸ்லாமும் ஏற்றுக்குச்சு. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. ஏன்னா மக்காவுடைய அரபுகளும் இதை ஃபாலோ பண்ணாங்க, இந்த 4 மாதத்தை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவன் ஒரு தந்திரம் பண்ணான், மக்காக்காரன் ஒரு தந்திரம் பண்ணான். என்னென்னா, இந்த 4 மாதம்னு இருக்கு இல்லையா, 4ன்னு தானே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது 4 என்னன்றது பாரம்பரியமாக வழக்கத்தில் இருந்தது. மக்காக்காரன் என்ன பண்ணான்னா, அவன் வசதிக்கு மாற்றிக்கிட்டான். இந்த வசதிக்கு 4 மாதங்கிறதுல துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜபுன்னு இருக்குமா இல்லையா, இந்த ரஜபை அவன் வசதிக்கு மாற்றிக்குவான். யார் கூடயாவது சண்டை போடணும் ரஜபில்னா, இந்த வருஷம் ஹரம் வந்து போர் நிறுத்த தடைக்காலம் ஜமாதுல் அவ்வல்னு சொல்லிடுவான், அல்லது இந்த வருஷம் போர் நிறுத்த தடைக்காலம் ஷாபான்னு சொல்லிடுவான். அவன் வசதிக்கு மக்காக்காரங்க இதை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் இதை தடுத்தான். இது வந்து குஃபுரில் எல்லை மீறிய நடவடிக்கைன்னு சொல்லி அல்லாஹ் இதை தடுத்து, ஏற்கனவே எந்த 4 மாதம் இருக்குதோ அந்த 4 மாதம் தான் யுத்த நிறுத்த தடைக்காலம்னு அறிவிச்சான். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அன்னைக்கு 4500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போர் நிறுத்த தடைக்காலம்னு அறிவித்தது இன்ன வரைக்கும் இருக்கு. வரலாறு இன்னைக்காவது நாடுகள், அரசுகள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலிருந்து இது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படி கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்குன்னா அவருடைய அந்த தீர்மானம் எவ்வளவு வலிமையானதாக இருந்திருக்கிறது. இன்னைக்கெல்லாம் போர் நிறுத்தம்னு அறிவிக்கலாம், யோசனை பண்ணுறான் பாருங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில சண்டை நிறுத்தலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் முந்தா நாள் பத்திரிகையில் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அமெரிக்க அதிபர் உக்ரைன் அதிபரோடு 2 மணி நேரம் ஃபோனில் பேசினாங்க. இவங்கெல்லாம் 2 நிமிஷம் பேசினாலே பெருசு. அதிபர்கள் 2 நிமிஷம் பேசிக்கிட்டாலே பெருசு. 2 மணி நேரம் ஃபோனில் பேசினாங்க. 1 மாத சண்டை நிறுத்தத்தை முடிவு செய்ய முடியல. 1 மாதம் சண்டையை நிறுத்திக்கலான்றதுக்கு தான் பேசுகிறாங்க, அதை முடிவு செய்ய முடியல. இப்போ நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் பிரச்சனை நடந்துச்சு, சண்டை நிறுத்தம்னு ஒன்று வந்துச்சு. ஆனாலும் அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். அப்போ 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்காமல் ஒரு சமூகத்தை பாதுகாப்பது என்கிற சிந்தனையில் இப்ராஹிம் நபியினுடைய தீட்சண்யம் நமக்கு தருகிற பாடம். வாழ்க்கையில் நம்மெல்லாம் அவர் போல இருக்கணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அவர் அவ்வளோ பெரிய தலைவருங்க. நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தலைமை அவர். இப்படி இருந்தாருங்க. இதுதாங்க லைஃப். ஒரு மனுஷனுடைய யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் ஆகச்சிறந்த வலிமையான மனிதர் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, இந்த அழகுகளின் அடிப்படையில், இந்த அளவீடுகளின் அடிப்படையில் நீங்கள் மனித சமுதாயத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை கூட காட்ட முடியாது. நாம் சில நேரத்தில் யோசிக்கலாம், நம்ம ரசூலுல்லாவுக்கு நம்ம செலவாத்து சொல்கிறோம். செலவாத்திலேயே ஆக சிறந்த செலவாத்து என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம. யா அல்லாஹ், இப்ராஹிமுக்கு நீ கிருபை செய்தது போல எங்கள் நபிக்கு கிருபை செய்வாயாகன்னு நம்ம கேட்குறோமே. அப்போ அந்த இப்ராஹிம் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசித்தோம்னா இந்த ஒரு விஷயம் போதும். காபாவை கெட்டுறதுன்னு தீர்மானித்தார், அந்த இடத்துல ஊர் உருவாகணும்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் மக்களை கூப்பிட்டாரு. மக்கள் வந்து நிம்மதியாக இங்கே இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு காரியங்கள் செய்தார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது உண்மையில் நம்மள ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழணுங்கிறதுக்கான அடையாளங்கள். தீட்சணியம், தெளிவு,
தைரியம் எல்லாவற்றுக்குமான அடையாளம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் அப்படி யோசிக்கணும். பல பேர் செய்யாமல் விட்டுருப்பாங்க, ஏன் இந்த காரியத்தை நாம் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எதுவும் நம்மளுடைய தைரியம் மனுஷனுடைய சிந்தனையில் தானங்க இருக்குது. அல்லாஹ் மனசுக்கு அவ்வளவு வலிமையை கொடுத்துருக்கான். நீங்கள் சராசரியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் ஏன் செய்யக்கூடாது? எல்லா நாளையும் தூங்கி கழிச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு நாள் நான் இப்படி செய்யணும், நான் இப்படி ஆகணும், நான் இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை நடத்திடுவோம். நம்ம மனசுக்கு அந்த சக்தி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டுறாங்க. பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் அவர் கெட்டணும்னு நினைச்சார். அதே நேரத்தில் அது சராசரியாக செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சார். பல பேர் பள்ளிவாசல் கட்டிடுவாங்க, ஆனால் அங்கே என்ன இருக்காது? தொழுகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு, மஹல்லா ஏற்பாடுகள் இருக்காது. எப்படி எத்தனையோ பள்ளிவாசல்கள் அப்படி கைவிடப்பட்டு விட்ட பள்ளிவாசல்கள் இருக்கு. அங்கே மஹல்லா தொழுகிறதுக்கான மஹல்லா இருக்காது. அவர் என்ன செஞ்சார்? முதல்ல மஹல்லாவை கொண்டு வா, அப்புறம் பள்ளிவாசல் கொண்டு வரலாம்னு தீர்மானித்தார். ஒரு விஷயத்தை செய்யும் போது எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். நாம் படிக்க வேண்டிய பாடம், ஒரு காரியத்தில் இறங்க போகும்போது எதுக்கு நாம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் அதை யோசிக்கிறார். அதை எப்படி செய்யணும், அதை அந்த முறைப்படி செய்கிறார். செஞ்சிட்டார், பள்ளிவாசலை கட்டிட்டாரு, ஊர் உருவாயிருச்சு, தொழுகை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தீர்மானிக்கிறாரு, இந்த தொழுகை தடையில்லாமல் நடக்கணுமே என்று தீர்மானித்து ஹரம் என்கிற ஏற்பாட்டை செய்கிறார். அதே போல இந்த மாசங்களையும் புனித மாதங்களாக, யுத்தம் நிற்கிற மாதங்களாக அறிவிப்பு செய்கிறார். அது காலமெல்லாம் தொடர்கிறது என்றால் நம் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடமாக அது அமைகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ நமக்கு இதில் என்ன பாடம்னா, முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், வருஷத்தில் 12 மாதம், அந்த 12 மாதத்தில் 4 மாதத்தை புனித மாதமாக இஸ்லாம் அறிவிச்சிருக்கு. அதில் 3 மாதம் தொடர்ச்சியாக வருது, துல்காதா, துல்ஹஜ்ஜி, மொஹர்ரம் 3 மாதம் தொடர்ச்சியாக வருது, ரஜபு 1 மாதம் இடையில இருக்குது. இதெல்லாம் புனித மாதங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் நமக்கான நடைமுறை ஒழுங்கு என்னன்னா, சண்டை சச்சரவுகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, எந்த மாதம் புனித மாதம்னு அறிவிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதத்தில் முடிஞ்சால் கொஞ்சம் நன்மைகளை அதிகமாக செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் தீமைகள்லேருந்து விலகி இருந்துக்குங்க. இதில் இந்த 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும், இந்த அஷூருல் ஹுரும் என்கிற இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்குங்க. குடும்பத்தில், சகோதரர்களுக்கு இடையில், நண்பர்கள் வட்டத்தில், சமூக அளவில் சண்டை சச்சரவை தவிர்த்துக்குங்க. அது அல்லாஹ்வுக்கு கொடுக்குற மரியாதை, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குற மரியாதை, அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. எனவே நம்முடைய மார்க்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நிலையிலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவர் காட்டிய வழிகாட்டுதல்களை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கூட அல்லாஹ் ஹஜ்ஜு உம்ரா செய்கிற நசீபை தந்தல் புரிவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்த நிலங்களில் நாமும் நடைபோடுவதற்கு, அந்த இடங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மினாவுக்கு போனால், மினாவில் ஒரு மலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகனை அறுத்த இடம் இருக்குது. அந்த இடத்த அறுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா, அந்த அறுத்த இடம் இருக்குது. அப்போ நம்ம அங்கே போனால் என்ன பார்க்க முடியும்? அந்த இடத்தையும் நம்ம போய் பார்க்க முடியும். அவங்க கட்டின காபாவையும் நம்ம போய் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கிற போதே ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யார் இப்போது ஹஜ்ஜுக்கு பயணம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பானாக. பாதுகாப்பாகவே அல்லாஹ் அவருடைய ஊர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.